வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய இரண்டு விதமான பேச்சுக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவே அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளருங்கிறதையும் அவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னதும், அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி சினிமா புகழை வச்சு சில பேர் அரசியலுக்கு வராங்க, கட்டமைப்பை உருவாக்குனது மாதிரி மக்களை சந்திக்காமலேயே கட்டமைப்பை உருவாக்குன மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு விஜயை மறைமுகமாக சாடி இருக்கிறார். திடீர்னு ஒரு ஷிஃப்ட் இருந்த மாதிரி தெரியுது ஏடிஎம்கே தரப்புக்கிட்ட தாவேக்கா பற்றி. சிச்சி, இந்த பழம் புளிக்குன்றது தான் இது. ஒரு கோபம் இருக்குது, அவர் ஒப்புக்கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்குது, தங்கள் பக்கம் வர மறுக்கிறாரே என்ற ஒரு பரிதவிப்பு இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி வருது. கேபி முனுசாமி சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அது யார் காரணம்? இந்த கோபத்துக்கும் ஆதங்கத்திற்கும் பரிதவிப்புக்கும் பிஜேபி, இது அதிமுக தான் காரணம். அவங்க தான் காரணம். அவங்க இது ஆங்கிலத்தில் சொன்னால் தே brought it on their head. தங்கள் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டார்கள் அவர்கள். விஜயோட கேரக்டர் தெரியாமல், கேரக்டர்னா பொலிட்டிக்கல் கேரக்டர் தெரியாமல் அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதை வெளிப்படையாகவும் காமிச்சாங்க. ஒரு மனிதனுக்கு பலவீனம் இருக்கலாம், பலவீனத்தை வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது என்பார்கள். கொடியை பிடிச்சி காமிச்சோடனே பிள்ளையார் சொல்லினார். அந்த கொடியை பிடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய சாமர்த்தியம் தேவையில்லை. அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜும் கிடையாது. அதுக்கு என்ன காப்பிரைட்டாக இருக்குது? தாவேக கூட எவனா தூக்கி பிடிக்கலாம். அது தங்களுடைய டெஸ்பரேட்னஸ்னுவாங்க ஆங்கிலத்தில், பரிதவிப்பை அவர்கள் காட்டிக்கொண்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ இன்னையோட கார்த்திகேயன் 7 மாதம் முடியுது. சரியாக ஏப்ரல் 11, இன்றைக்கி நவம்பர் 11 பேசிகிட்டு இருக்கோம். அமித்ஷா அவர்கள் கூட்டணியை அறிவித்து இந்த 7 மாதத்தில் என்ன நடந்தது? இந்த கூட்டணியில் ஒரு இன்ச்சு இதுக்கு முன்னால் போயிருக்கா? இல்லவே இல்லை. ஜெல்லாக இருக்காங்களா? ஜெல்லு எலெக்ஷன் டைமில் ஆகலாம், இப்போ ஜெல்லானாங்களான்னு தெரியல. பிஜேபி ஏடிஎம்கே கேடர்ஸ் 7 மாதத்துக்கு முன்னால் இருந்ததை விட அவங்க இப்போ கொஞ்சம் ஜெல்லாக இருக்காங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதுதான் அதிமுக, பிஜேபி கேடர்ஸும் ஜெல் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. தட்ஸ் கரெக்ட். பட் புதுசாக கூட்டணி யார் வந்தா? பொட்டன்ஷியல் அலையாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி 2 அப்பா மகன் சண்டை நடுத்தரில் சந்திச்சிருக்குது. வெட்டுக்குத்தில் போய் இது முடிஞ்சுன்னு இருக்குது. இன்றைக்கி வைலன்ஸில் நகர ஆரம்பிச்சிருச்சு அந்த அவங்க பிரச்சனை. நடுத்தருக்கு உள்ளே இருந்த அதிமுக உள்ளே இருந்த என்டிஏக்குள்ளே இருந்த ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார், டிடிவி தினகரன் வெளியில் போயிட்டார். புதுசாக ஒரு கட்சி கூட உள்ளே வரலை. நம்ம விஜய் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு எண்ணத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ அதிமுக தொண்டர்கள் தங்கள் மனங்களில் ஏற்றிக்கொண்டு விட்டார்கள். எப்படியும் அவர் வந்துடுவாருன்ற ஒரு பக்கம், விஜய் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்றிக்கொண்ட அதே நேரத்தில் அவர் எப்படியும் வந்து விடாருன்ற ஒரு நப்பாசையும் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அது இன்றைக்கி இல்லைன்னு போயிடுச்சு. இப்போதைக்கு அது இல்லை. 2 மாதம் பொறுத்து வரலாம், வராமல் போகலாம், வரத்துக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன். அப்போ அவங்களால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல, அந்த கோபத்தை தாங்க முடியல. ஏன்னா தொடர்ந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வியை மட்டும்தான் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ விஜயம் இல்லைன்னா போட்டி போடுறதுக்கு அதிமுகவில் எவ்வளோ பேர் முன் வருவார்கள் என்ற செய்தியெல்லாம் வருது. இன்றைக்கி எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டி போட தயங்கினாங்களோ அது மாதிரி நிலைமை தான் அசம்பிளிலையும் வரும்னு அவங்க பயப்படுறாங்க. அது தலைமைக்கு நல்லா தெரியுது. கேபி முனுசாமியெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். அவர் ரொம்ப விவரம் அறிந்த, அனுபவமிக்க, ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி. அவர் வாயிலேருந்துலாம் அது வருது அப்படின்னா ஏன் இதுக்கு முன்னால் சொல்ல வேண்டியதானே? விஜய் இந்த சிறப்பு பொதுக்குழுக்கு முன்னால் இப்படி பேச வேண்டியதானே? முண்டி அடிச்சுக்கிட்டு போய் யாருமே கேட்காம அசம்பிளியில் எதுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் முட்டு கொடுத்தீங்க? திரு கே பி முனுசாமி எப்போதும் கடைசியாக ரொம்ப முக்கியமான கட்டத்தில் தான் வாய் திறந்து பேசுவார். பாஜக கூட்டணி முறிய போகிற சமயத்தில் தான் பெரியார் கொள்கைகளை தான் நாங்கள் பின்பற்றணும்னு அழுத்தமாக பதிவு செய்தார். லோ ப்ரொஃபைல் லீடர் அவர், அதிகமாக பேச மாட்டார். அதான் பேக் பெஞ்சஸ்னுவாங்க, அந்த மாதிரியான ஒரு தலைவர் அவர். இப்போ அவங்களே பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றம் இருக்குது, பரிதவிப்பு இருக்குது. எதுக்குங்க அசம்பிளியில் போய் இவ்வளோ தூரம் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி முட்டு கொடுக்கணும்? ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் கேட்குறாரு, முதலமைச்சர் கேட்குறார், தங்கள் கட்சிக்காரர்களுக்காக கூட எதிர்க்கட்சி தலைவர் இப்படி வக்காலத்து வாங்கியதில்லை, ஏன் இப்போ தாவேக்காவுக்கு வக்காலத்து வாங்கிறாருன்னு முதலமைச்சர் கேள்வி கேட்டார். நியாயமான கேள்வி அது. ஆனால் சிறப்பு பொதுக்குழுவில் குறைஞ்சபட்சம் அதிமுக தங்களை அசம்பிளியில் டிஃபெண்ட் பண்ணிச்சு. அசம்பிளியில் டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். பொதுவெளியில் ப்ரெஸ் மீட்டில், தொலைக்காட்சி ஊடகங்கள், யூடியூப்பில் பேட்டி கொடுக்கறத விட அசம்பிளின்றது ஒரு பெரிய ஃபாரம். 1000 வருஷம் பொறுத்து வர மாணவன், வரலாற்று மாணவன் அதை படிப்பான். அந்த ஃபாரமில் ப்ரெஸ்டீஜியஸ் ஃபாரமில் உங்களை டிஃபெண்ட் பண்ண ஆளே இல்லாத பிரதான எதிர்க்கட்சி தலைவர் உங்களை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாரு. அந்த கட்சி டிஃபெண்ட் பண்ணுது. முழுக்க அரசாங்கம் தான் பொறுப்பு கரூர் சம்பவத்துக்குன்றாங்க.
குறைஞ்சபட்சம் சிறப்பு பொதுக்குழுவில் நன்றி தெரிவித்த அதிமுக ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கணும். அல்லது தாவேகா அல்லது வாய்மொழியாக விஜய் தன்னுடைய உரையிலேயாவது தீர்மானம் போடாட்டியும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். அது ஒரு மினிமம் கர்டசி. அதை சொல்லிட்டு தேர்தல் தாவேகாக்கும் திமுக தான் சொன்னால் கூட தப்பு கிடையாது. அது பொலிட்டிக்கல் ஃபைட். ஒரு மினிமம் கர்டசி. அந்த ஃபாரமில் உங்களை ஏன்னா உங்களை எல்லாரும் கழுவில் ஏற்றுறாங்க, நீங்கள் தான் காரணன்றாங்க. அரசாங்கம் காரணம் இல்லை, மக்கள் காரணம் இல்லை, விஜய் மட்டும்தான் காரணம்னு அந்த ஃபாரமில் சொல்லும்போது உங்களை டிஃபெண்ட் பண்ணாங்க ஆள் இல்லை. அந்த இடத்துல உங்களை எதிர்க்கட்சி தலைவர் டிஃபெண்ட் பண்ணுறாருன்னு பொழுது உங்களுக்கு குறைந்தபட்ச நன்றி நவிழல், அந்த சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூடுன்னுவாங்க, அந்த நன்றி உணர்ச்சி இருந்திருக்கணும். தீர்மானம் போட்டிருக்கணும். இல்லை வாய்மொழியாகவாது தன்னுடைய உரையில் விஜய் நன்றி தெரிவிச்சிருக்கணும். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நன்றி தெரிவிச்சுட்டு ஃபைட் இனிமேல் 26 எங்களுக்கும் தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. பட் அந்த இடத்துல ஏடிஎம்கே நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போகிறீங்க. அப்போ இதுதான் விஜயோட கேரக்டர்னு போது நாளைக்கு இது அலையன்ஸ் வந்தால் கூட உருப்படாது. விஜயை அதிமுக அலையன்ஸில் அழைத்து கொண்டார்கள் என்றாலும் அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகாது, அது ஜெல் ஆகாது. இல்லை எங்கள் கூட வரலைன்னா உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு தாவேக்காவுக்கு சொல்லப்பட்ட மெசேஜை ஒருவேளை தாவேக்கா விரும்பலையோ? இருக்கலாம், விரும்பாமலும் இருக்கலாம். பட் அது எப்படி நடந்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ தாவேக்கா என்ன பண்ணுதுன்றது முக்கியம் இல்லைங்க. அதிமுக ஏன் இவ்வளோ தூரம் தான் யானைக்கு தான் பலம் தெரியாதுன்னுவாங்க. இன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சாலும் 20% ஓட்டு இருக்குல்ல. நாளைக்கு தேர்தல் காலத்தில் திமுக அதிமுகன்னு நிற்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நாள் நெருங்க மற்ற பிளேயர்ஸ்லாம் பெருஃபரில் போய் நிற்பாங்க. இல்லை அந்த அச்சம் தான் அதிமுகவுக்கு இருக்கோ? தாவேக்கா திமுகன்னு போகுதோ களம்ங்கிறதுனால தான் இவங்க கொஞ்சம் அந்த பயம் அவங்களுக்கு இருக்குன்னா அது ரொம்ப ஆபத்தானது. அது அவசியமற்ற பயம். ஒருபோதும் தாவேக்காவால் 26 நான் சொல்கிறேன் ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னங்க விளையாட்டாங்க எலெக்ஷனா என்னன்னு தெரியுமா இவங்களுக்கெல்லாம்? தாவேக்காவில் இருக்கவங்களுக்கு நான் கேட்குறேன், அது எவ்வளோ பெரிய கேம்னு உங்களுக்கு தெரியுமா? கடைசி ஒரு மாதம் நீ களத்தில் நிற்கணும்னா அதிமுக மட்டும்தான் நிற்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணி 2 வாரம் பிரச்சாரம் முடித்து போலிங் டே அன்னைக்கு சுழலுவான் திமுக காரன் அதிமுக காரன். அதுவும் அதிமுகவோட திமுக காரன் சுழலுவான். 75 வருஷ கட்சி 52 தவிர 57 எல்லா எலெக்ஷனையும் பார்த்தவன். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இந்தியாவிலே அவங்கள மாதிரியான ஒரு சாமர்த்தியசாலிகள் யாரும் கிடையாது. இன்றைக்கி வட இந்தியாவில் பிஜேபி வளர்ந்துருக்கு அந்த அளவுக்கு. எலெக்ஷன் டே மேனேஜ்மெண்ட்டில் தட்டு பவர் இருக்கும்போது நோபடி கேன் மேட்ச் டிஎம்கே. உங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம். அது இன்றைக்கி அவங்களோட வெல் ஆயில்டு மிஷினரி அது. அதை போய் நாங்கள் வீழ்த்திடுவோம், எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்னா இது மிகச்சிறந்த நகைச்சுவையாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்ளி. தாவேக்கா ஏடிஎம்கே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேவை தாவேக்கா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஏதோ மக்கள் ஆதரவு இருக்குன்னு. 92-96 காலகட்டம் சுப்பிரமணிய சுவாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் ஜெயலலிதாவோட முதல் ஆண்டு ஆட்சி காலத்தில் அந்த கொடுங்கோல் ஆட்சியில் எதிராக ஆன்டி இன்கம்பன்சியை வளர்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பண்ணி, போராட்டம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் எல்லாம் பண்ணி, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், நீதிமன்றங்களில் வழக்குகள்னு. ஆனால் கடைசி ஒரே மாதம் கலைஞர் வந்தார். மூப்பனார் தமாக வந்தது காங்கிரஸ்லேருந்து. அதை அறுவடை பண்ணது கலைஞர் தான் பண்ணார். அந்த மாதிரி திமுகவுக்கு எதிராக வந்தால் அதிமுக எதிராக வந்த திமுக வந்தால் கடந்த காலங்களில் அறுவடை பண்ணியிருக்காங்க. அந்த எலெக்ஷன் லாஸ்ட் 1 month குரூஷியல் 30 days இவங்கெல்லாம் களத்தில் நிற்க மாட்டாங்க. போலிங் டே அன்னைக்கு திமுக காரனை சமாளிக்க முடியாது உங்களால். 89 இந்த எலெக்ஷன்ஸை பார்க்குறவன்ற முறையில் நான் சொல்கிறேன். அப்போ அதிமுக இவ்வளோ தூரம் குறைச்சி மதிப்பிட்டு மட்டம் தட்டி எங்களுக்கும் அவங்களுக்கும் தானே ஒரு எலெக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இன்றைக்கி மக்கள் ஆதரவு இருக்குது, நான் மறுக்கல. 20% வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு வரலாம், நான் நம்புகிறேன். பட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுன்றதுலாம் என்ன விளையாட்டு சமாச்சாரம் அது? அதில் பணம் பலம், மீடியா பலம், அஃபிஷியல்ஸ் எந்த பக்கம் இருப்பான்? அவங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபியில் அமித்ஷா இருப்பார், இங்கே திமுக கூட்டணிக்கு ஸ்டாலின் இருப்பார். உங்களுக்கு யார் இருப்பா? நீங்கள் ஓட்டை உடைக்கிறீங்கன்னா 2 பேர் சேர்ந்து அடிப்பாங்க உங்களை. அப்போ இந்த பேசிக் நாலேஜ் அபவுட் எலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் போட்டு தாவேக்காகவும் திமுகவும் போட்டின்னு பேசுகிறதும். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயன் அவங்க ரொம்ப இறங்கி போயிட்டாங்க. அவங்க யானைக்கு பலம் தெரியல. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இவ்வளோ தூரம் அவங்க இறங்கி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது விரும்புறது நியாயமானது. விஜய் வந்தால் தான் ஏடிஎம்கேக்கு ப்ளஸ் பாயிண்ட், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் அதற்காக உங்கள் பலவீனத்தை இவ்வளவு பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. பவன் கல்யாண் மாடல் மாதிரி ஏற்றுக்கிட்டு வரணும்னு ஆர்பி உதயகுமார் சொன்னார். ஆனால் திரு கேபி முனுசாமி சினிமா புகழை மட்டும் வச்சுருக்காங்க, கட்டமைப்பே இல்லாமல் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த மாயபிம்பத்தை தானே இவங்க 2 பேரும் அழைச்சாங்க, திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஆர்பி உதயகுமாரும். அதுவே முரண்பாடாக இருக்கு. அதுதான் தப்பு. கேபி முனுசாமி சொல்கிறது கரெக்டு, ஆர்பி உதயகுமார் எடப்பாடியும் பேசுறது தப்பு. பவன் கல்யாண் மாடல்னா நான் கூட்டணி அரசுன்னு ஒத்துக்கிறாருங்க எடப்பாடி. அது எப்படி ஆர்பி உதயகுமார் ஒத்துக்கிறாரு? எடப்பாடி எப்படி அதை அனுமதிச்சார்?
விஜய் பவன் கல்யாண் மாடல் என்ன கார்த்திகேயன்? முதல்வர், துணை முதல்வர். எப்படி சார் அதை நீங்கள் அலோவ் பண்ணீங்க புதுசாக வந்த ஒரு கட்சிக்கு? அப்போ அவங்க ஹையர் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, மேல் கை எடுக்கிறாங்க. அவங்க அங்கே தடுத்துருக்கணும். பவன் கல்யாண் மாடலும் கிடையாது, ஒரு வெங்காய மாடலும் கிடையாது. கூட்டணி வந்தால் வாங்க, இல்லை சந்திச்சிருவோம், தனியாக பார்த்துருவோம், தோக்கிறது ஜெயிக்கிறது ஒன்றும். கேபி முனுசாமியோடைய லாங்குவேஜ் சரி. அப்சல்யூட்லி ரைட். கேபி முனுசாமியோட லாங்குவேஜ் தான் சுய மரியாதை உள்ள அதிமுக தொண்டனோட லாங்குவேஜ். தோத்தா என்ன ஆகிட போகுது நான் கேட்குறேன். ஒரு பின்னடைவு தான். அழிஞ்சிடாது. அது ஆன்டி டிஎம்கேன்ற ஒரு ஓட் பேங்க் இருக்க வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதிமுக இருந்துக்கிட்டே தான் இருக்கும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும். எதுக்காக நீங்கள் போய் வந்து இவ்வளோ தூரம் மன்றாடுறீங்க, இறைஞ்சிருங்க? பவன் கல்யாண் மாடல் வான்றது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட மடிப்பிச்ச கேட்குற லெவலு. உங்கள் பலவீனத்தை இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து வெளிச்சம் போட்டு எதற்காக காட்டுகிறீர்கள்? அது அவங்க வச்சாங்க, ஆப்பு வச்சாங்கன்னுவாங்களே, அவங்க வந்து எனக்கும் திமுக தான் போட்டின்ட்டார். அசம்பிளியில் உங்களை இவ்வளோ தூரம் டிஃபெண்ட் பண்ணி பேசி அதற்காக முதலமைச்சர் உங்களுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ வக்காலத்து வாங்குறீங்கன்னு அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு வசைமொழிக்கு ஆளான பிறகு அந்த கட்சிக்கு ஒரு நன்றி சொல்லணுன்ற ஒரு பேசிக் கிராட்டிடியூட் கூட விஜய்க்கு இல்லையே. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை சொல்லிட்டு திமுகக்கும் தாவேக்காக்கும் போட்டினா கூட அது வேற. பட் அந்த பேசிக் கட்டசி கூட அவங்களுக்கு இல்லைன்னு போது நீங்கள் சொன்னீங்களா, அதிமுக ரொம்ப கிள்ளுக்கிறியா மட்டமாக அவங்க நினைக்கிறாங்க. சார், ஒருபோதும் 26 விஜயால் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஏடிஎம்கே. திரு கேபி முனுசாமியோடைய லாங்குவேஜ் வந்து பைபோலார் பாலிடிக்ஸில் மீண்டும் ஏடிஎம்கே பொசிஷன் பண்ணுற லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கணும். அதுதான் கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் அப்படி ஒன்று. ஏடிஎம்கே மொத்தமாக காலி பண்ணிட்டு விஜய் வந்துடுவாரா? நான் கேட்குறேன், எப்படிங்க வருவார்? ஏங்க 234 தொகுதியில் நாமினேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணாமல் அவரை முதல்ல அவங்க கட்சிக்காரங்களை நாமினேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக என்ஷூர் பண்ண சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆர்ஓவை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 234 தொகுதியிலையும் விஜய் கட்சியை சார்ந்த தாவேக்காவுள்ள நண்பர்களுடைய வேட்பு மனுக்களை டிஸ்மிஸ் ஆகாமல் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ட்ரைனிங்கை கொடுக்க சொல்லுங்கள். இந்த எஸ்ஐஆரில் பெரிய பாதிப்பு விஜய் கட்சிக்கு. ஜென்சியோட ஓட்டு தான் பெரிய அளவில் போகுது. உங்களுக்கு தெரியும், 2005, 6க்கு பிறகு பிறந்தவன் எத்தனை பேர் ஓட்டு போகுது, எத்தனை பேர் ஓட்டு இல்லைன்னு தெரியல. 2002, 2003 லிஸ்ட்டில் இருக்கும் பேர் தான் இருக்குது. புதுசாக நீங்கள் டிசம்பர் 9 ஜனவரி வரைக்கும் கொடுக்கணும். அதில் என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. அதில் எல்லாரும் விளையாடுவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கட்சியும் விளையாடும் அதில், எதிர்கட்சி ஓட்டை உடைக்கிறதுக்கு. இது இந்தியா பூரா இருக்க யூனிவர்சல் திங். விஜய் கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆரில் தன்னுடைய ஆதரவாளர்களை எப்படி முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறது. எங்கிட்ட திரும்ப நண்பர்கள் கேட்குறாங்க, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டாக மாறுமா? நான் சொல்கிறது, சார், இந்த கேள்வியே தப்பு. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தில் எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு கேளுங்க. எத்தனை பேர் வாக்காளர்களாக மாறுவாங்க, எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது, இந்த கேள்வியை கேளுங்க சார். அதுதான் சார் உண்மை. இன்றைக்கி எஸ்ஐஆர் ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியா பூராவே கொத்தா ஓட்டு போகுது. அது எங்கே போய் முடிய போயின்னு தெரியல. பெரிய கட்சிகளே வயிற்றில் நெருப்ப கட்டிகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே. ஒரு பக்கம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அதே ஹெல்ப் டெஸ்க்னு வச்சு பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆடி காத்துல அம்மிய பிறகுன்னு அவ்வளோ பெரிய கட்சி வார் ரூம் வச்சுருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய கட்சி அவங்களே வந்து திண்டாடுறாங்க, கேஸும் போட்டிருக்காங்க, பொலிட்டிக்கலாகவும் ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ பெரிய கட்சிகளுக்கே இது ஒரு திண்டாட்டமாக இருக்கும்போது இங்கே எதை பற்றியுமே கவலைப்பட ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து தொலைக்காட்சிகளையும் நீங்கள் வந்து மீடியாவில் பாருங்கள், தினமலர்லாம் பாருங்கள். பிஎல்ஓஸ் போகும்போது வந்து திருச்சியிலலாம் ஏடிஎம்கே ஆளும் ஒருத்தர் போகிறாங்க, டிஎம்கே ஆளும் ஒருத்தர் போகிறாங்க. பீஸ்ஃபுல்லாக நடக்குது. பிரித்து எடுத்து என்ஷூரிங் தி தட் ஃபார்ம் ரீச்சஸ் தி ஓட்டர். அந்த ஃபார்ம் கட்சிக்காரங்களாவது வாக்காளர்களாக ரீச் ஆயிடணும். திமுக சண்டை போடாமல் அந்த பிஎல்ஓக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, தப்பே இல்லை. விஜய் கட்சிக்காரன் எங்கே பார்த்தீங்க? அரே பாபா, எஸ்ஐஆரில் நம்பர் 1 பாதிப்பு விஜய் கட்சிக்கு. இதை புரிஞ்சுக்குவாங்க. இந்த விஜய் கட்சியில் யாருக்காவது புத்தி இருந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஐயா நண்பர்களே, நீங்கள் முதல்ல கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆர் பற்றி. உங்கள் ஓட் பேங்க் ஜென்சி, அவனில் எவ்வளோ பேருக்கு ஓட்டு இருக்குது? அப்போ இந்த ப்ரையாரிட்டி இல்லாமல் நாங்கள் தான் திமுகவும் தாவேக்காகவும் சண்டை, ஸ்டாலின் எங்கே போனார், கருணாநிதி அரெஸ்ட் அப்போ இதெல்லாம் இப்போ இதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 60 வருஷமாக செத்து போன நேரு இழுத்து வச்சு மோடி பேசினிருக்காருல்ல, அந்த கதையெல்லாம் இப்போ பேசுகிறீங்க நீங்கள், பழைய கதையெல்லாம். திரு கேபி முனுசாமி இது மாதிரி பேசினதற்கு பிறகு தாவேக்கா தொடர்பான அணுகுமுறையில் அதிமுக கிட்ட மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அவங்களுக்கு இன்னமும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. விஜய் எப்படியாவது வந்துடும் நம்பிக்கை இருக்கு. அது கூட தப்பு இல்லை. அதையும் வெளியில் காமிச்சுக்கிறீங்க. இப்போ கேபி முனுசாமி பேசுனது கரெக்டு, அது நேச்சுரலுங்க. அவங்களுக்கு ஒரு டெஸ்பரேட்னஸ் இருக்க தான் செய்யும். இந்த கண்டிஷனில் திமுக இருந்தால் திமுக தன் பக்கம் தாவேக்கா வருமானு தான் எதிர்பார்க்கும். when you are down and underன்னு ஆங்கிலத்தில் தொடர்ந்து நீங்கள் தோல்விகளை சந்திக்கும் பொழுது அது இயல்பானது. பண்ண ஒரே தப்பு அந்த நீங்கள் வெளியில் காமிச்சுக்கிட்டது. உங்கள் பலத்தை பார்த்து அவங்களா வந்து அவங்க வரணுங்க. ஏங்க 53 ஆண்டு கால அதனுடைய வரலாறுல அது 30 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்திருக்கு.
கேபி முனுசாமியோடைய சூட்சமும் அதுவா தான் தெரியுது. உங்ககிட்ட கட்டமைப்பே இல்ல, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? சினிமா அது உண்மைங்க. அது கட்டமைப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு எலெக்ஷன் நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது. நான் கேட்க இப்போ சொல்றேங்க, எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல பிஎல்ஓஸோட போய் டிஎம்கே கேண்டிடேட் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் உட்கார்றாங்க, ஏடிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ் உட்கார்றாங்க. சண்டை போடாம 2 பேரும் உட்கார்றாங்க. சில இடங்களில் ஒன்லி டிஎம்கே ஆளுங்க இருக்காங்க, சில இடங்களில் ஏடிஎம்கே ஆளுங்க இருக்காங்க. நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல கூட விஜய் கட்சியை சார்ந்தவங்கள பிஎல்ஓஸோட போய் எஸ்ஐஆர் ப்ராசஸில் அவங்க இல்லவே இல்லை. அப்போ இதோட முக்கியத்துவமே உங்களுக்கு தெரியலையா? சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க, பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை எஸ்ஐஆருக்கு எதிராக போகிறோன்னு போட்டால் அது முடிஞ்சிடுமா? எப்படி ஃபைட் பண்ணுதுங்க டிஎம்கே? எல்லா ஃபாரம்லேயும் ஃபைட் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஜுடிஷியல் ஃபாரமில் ஃபைட் பண்ணுறாங்க. தெருவில் இன்றைக்கி தமிழ்நாடு போகிற ஆரட்டம் பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் இதை விட்டுறக்கூடாதுன்ட்டு பிஎல்ஓஸோட கட்சிக்காரங்களை அனுப்புகிறாங்க. வார் ரூம் வச்சுருக்காங்க, அஞ்சாத ஹெல்ப் டெஸ்க்கு. ஒரு கட்சி எப்படி செயல்படணுன்றதுக்கு ரோல் மாடல் வந்து டிஎம்கே. பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம், 1000 விமர்சனம் அவங்க மேலே இருக்குது நமக்கு. பட் ஒரு கிரைசிஸ் வருது, எஸ்ஐஆர் இஸ் அ கிரைசிஸ். 1 வருஷம் பண்ண வேண்டிய ப்ராசஸை, குறைஞ்சது 6 மாதம் பண்ண வேண்டிய ப்ராசஸை அட்டூழியம் பண்ணுது எலெக்ஷன் கமிஷன், ஒரே மாதத்தில் முடிக்கணும். அப்போ இது எதிர்கொண்டு தான் ஆகணும் பொழுது ஒரு பக்கம் எதிர்த்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. இவங்க முன்னால் தாவேக்கால நிற்க முடியுமாங்க? என்ன பேசுறீங்க? தாவேக்கா திமுக கட்சி ஆரம்பித்து 1.25 வருஷம் கூட முடியல இது வரைக்கும். ஆகவே இதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். முதல்ல உங்களை ஆதரிக்கிற உங்கள் கூட்டத்துக்கு முண்டி அடிச்சுட்டு வர, உங்களுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் ரோட்டில் நிற்கிறான்ல, உங்கள் பாஷையில் சொன்ன நண்பர்களும் நண்பிகளும், அவங்கள முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்குற வேலையை பாருங்கள் சார். மற்றதெல்லாம் அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.